சென்னையில நிறைய இடத்துல சவுகார்பேட்டை அப்படிங்கிற போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. அந்த போஸ்டர்ல இருக்கிறது நம்ம ஸ்ரீகாந்த் தான். அண்ட் அந்த படத்தோட போஸ்டரை பார்த்தாலே தெரியும் அது ஒரு விதமான ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தெரியுதுன்னு. அது த்ரில்லர் படம் இல்ல, பேய் படம். நம்ம லக்ஷ்மி ராய் வந்து அரண்மனை திரைப்படத்துல நிறைய சீன்ல வந்து பேயா நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த யோகமோ என்னமோ தெரியல, சவுகார்பேட்டையிலையும் அவங்க வந்து பேயா நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. பட் லக்ஷ்மி ராய்க்கு அதுல சந்தோஷம் இல்லை போல இருக்கு. அடுத்த படத்துல நான் பேயா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசும்போது பத்திரிகையாளர்கள் லக்ஷ்மி ராய் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் த்ரிஷாவை பத்தி கேட்டதும் நம்ம லக்ஷ்மி ராய் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். பட் ரகசியமா சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. த்ரிஷா அண்ட் லக்ஷ்மி ராய் 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க தான். வருண் மணியனை நம்ம த்ரிஷா கல்யாணம் பண்ணிக்க போறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த வருண் மணியன் யார் மூலமா த்ரிஷாக்கு தெரிஞ்சா அப்படின்னு கேட்டா அது லக்ஷ்மி ராய் தான். ஏற்கனவே லக்ஷ்மி ராயோட பாய் ஃப்ரெண்ட் அவரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே லக்ஷ்மி ராய் வருண் மணியனை இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் த்ரிஷாவுக்கும் இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. பட் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி த்ரிஷா வந்து தன்னுடைய காதலரை அவங்களுடைய காதலராக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கடுப்புல தான் லக்ஷ்மி ராய் த்ரிஷா கிட்ட பேசாம நிறுத்திட்டாங்களாம். இந்த விஷயத்தை பத்தி நம்ம லக்ஷ்மி ராய் சொல்லல, லக்ஷ்மி ராய் அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த நெருக்கமானவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு.